துணிந்து சவாலான காரியங்களில் இறங்குவது எப்போதுமே வெகுமதியளிக்கும். அப்போதுதான் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதை கற்றுக்கொள்ள முடியும். ஒவ்வொரு அனுபவத்தின் முடிவிலிருந்தும் ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்கொள்வோம். அதுவே நம் வாழ்க்கையில் வெற்றியடைய உதவும். வாய்ப்பு வரும் வரை காத்திருக்காமல் வாய்ப்பை உருவாக்குபவனே புத்திசாலி. மற்றவர்களுக்கு தீமை விளைவிக்கும் போது நினைவில் கொள், உனக்கான நாளைய துன்பத்தை இன்றே நீ விதைத்துக் கொண்டிருக்கிறாய். நீங்கள் ஆனந்தமாகவோ துக்கமாகவோ இருப்பதை வேறொருவரால் முடிவு செய்ய என்றால் அதுவல்லவா இருப்பதிலேயே மோசமான அடிமைத்தனம். எதையும் எதிர்கொண்டு வாழ்வோம் என்ற இன்றைய துணிச்சல் நாளை வரும் துன்பங்களை கூட துரத்தி அடிக்கும். மறவாதீர்கள். ஒரு பறவை தன் சிறகுகளையே நம்புகிறது, அமர்ந்திருக்கும் கிளைகளை அல்ல. உன்னை நம்பு, வெற்றி நிச்சயம். முன் வைத்த காலை பின் வைக்காதே. வெற்றியோ தோல்வியோ இறுதி வரை முயற்சி செய். தோற்றால் பாடம், வென்றால் மகுடம். நம்மால் மட்டுமே நம் வாழ்க்கையை மாற்ற முடியும். நமக்காக யாரும் அதை செய்ய மாட்டார்கள். உலகில் வெற்றிகரமான மனிதனாக வாழ 4 நற்குணங்கள் மட்டுமே தேவை. நிறைய பொறுமை, வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தும் திறமை, தவறை கண்டிக்கும் அச்சமின்மை, தவறு செய்தவர்களை அணைத்துச் செல்லும் கனிவுடைமை. உடலை வளமாக்க நிகழ்காலத்தில் நடக்க பழகு. மனதை நலமாக்க கடந்த காலத்தை கடக்க பழகு. வாழ்க்கை உனக்கு வசமாவதும் அதுவே உனக்கு விஷமாவதும் உன் கைகளில்தான் இருக்கிறது. எதிர்பார்ப்புகள் அற்ற வாழ்க்கையில் ஏமாற்றங்கள் இருப்பதில்லை. ஏமாற்றமே வாழ்க்கையான பிறகு அங்கு எதிர்பார்ப்புகளுக்கு இடமில்லை. யாரை போலவும் இல்லாமல் இதுதான் நான் என தன் இயல்பு மாறாமல் வாழ்வதும் ஒரு வகையில் வாழ்நாள் சாதனைதான். நேற்று மற்றும் நாளையை மறந்துவிடு. இன்றைய பொழுதை அனுபவிப்பதே உண்மையான மகிழ்ச்சி. வாழ்க்கையில் நமக்கான நேரம் ஒரு நாள் வரும். அதுவரை சிலவற்றை பொறுத்து கொண்டு சிலவற்றை சகித்து கொண்டு ஓடிக்கொண்டே இருப்போம். கஷ்டங்கள் வந்து கொண்டேதான் இருக்கும். நாம் கடந்து சென்று கொண்டே இருப்போம். 1000 தோல்விகளை நீ ஒரு விஷயத்தில் அடைந்தாலும் சற்றும் சளைக்காத போராட்ட குணம் ஒன்று உன்னிடம் இருக்குமே. ஆனால் உன்னை போல வெற்றியாளன் இந்த உலகில் யாரும் இல்லை. நீ கோவிலுக்கு சென்றுதான் புண்ணியத்தை சேர்க்க வேண்டும் என்பதில்லை. யாருக்கும் தீங்கு செய்யாமல் இருந்தாலே நீ கோவிலுக்கு சென்றதற்கு சமம். வாழ்க்கையில் 1000 துன்பங்கள் இருந்தாலும் ஒவ்வொரு சின்ன சின்ன சந்தோஷங்களையும் ரசிக்க தெரிந்தவன் வாழ்க்கையை வாழ தெரிந்தவன். காற்றை அனுபவிக்கலாம், தேடி கண்டுபிடிக்க முடியாது. தேடினால் குழப்பமே மிஞ்சும். எது உன்னை நோக்கி வருகிறதோ அதை அனுபவிக்க கற்றுக்கொள். வாழ்க்கை இனிக்கும். முடிந்து போனதை நினைத்து வருந்தவும் வேண்டாம். வரப்போவதை நினைத்து கவலைப்படவும் வேண்டாம். நடப்பவை நடந்து கொண்டேதான் இருக்கும். 4 பேருக்கு எப்படி நல்லது செய்யலாம் என்று மட்டும் நினையுங்கள். அதை செயல்படுத்துங்கள். அனைத்தும் உங்கள் நன்மைக்காகவே நடக்கும். யாரும் வெறுக்காத அளவிற்கு நம் வாழ்க்கை இருந்தால் யாரும் மறக்காத அளவிற்கு நம் மரணம் இருக்கும். கோபத்தை உப்பு போல பயன்படுத்த வேண்டும். குறைத்தால் மரியாதை போய்விடும். கூடினால் மதிப்பு இல்லாமல் போய்விடும். ஒழுக்கம் என்பது உயிர் போன்றது. வாழ்வில் ஒழுக்கம் ஏற்பட்டு விட்டால் அதன் பின் எந்த செயலில் ஈடுபட்டாலும் அதில் அழகும் நேர்த்தியும் உண்டாகும். கடவுள் உங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய பரிசுதான் உங்கள் இதயம். அதில் எத்தனை இன்பம் துன்பங்களை தாங்கவோ சேமிக்கவோ எதுவென்றாலும் பயன்படுத்த முடியும். ஆனால் நாம் அதை சரியாக பயன்படுத்துவதில்தான் உள்ளது. வாழ்க்கையை பற்றி சிந்திக்கும் போது இதை நினைவில் கொள்வோம். எந்தவிதமான குற்ற உணர்ச்சியும் கடந்த காலத்தை சரி செய்யாது. எந்த கவலையும் நம் எதிர்காலத்தை மாற்றாது. நடப்பது மட்டும் நிதர்சனம். வாழ்க்கையில் தகுதி உள்ளவனை காட்டிலும் தன்னம்பிக்கை உள்ளவனே வெற்றி பெறுகிறான். தூக்கி போட்டால் துவண்டு விடாதீர்கள். ஒதுக்கி வைத்தால் ஒடுங்கி விடாதீர்கள். உங்களுக்கான நாள் ஒரு நாள் அமையும். உனக்கே நீ ஆறுதல் சொல்லிக்கொண்டால் பிறர் ஆறுதலும் அனுதாபமும் ஒருபோதும் உனக்கு தேவைப்படாது. எல்லாம் இருக்கிறது என்று நம்பிக்கையில் இருப்பவன் எதுவும் இல்லாமல் போனால் இறந்து போவான். எதுவும் இல்லை என்றாலும் தன்னம்பிக்கையோடு இருப்பவன் எல்லாவற்றையும் பெறுபவன் ஆவான். ஒரு விஷயத்தை உன்னால் கனவு காண முடியுமானால் அதனை உன்னால் செய்து முடிக்கவும் முடியும். எண்ணம் உறுதியாக இருந்தால் எண்ணியபடி உயரலாம். நமது எண்ணம்தான் நம்முடைய எதிர்காலத்தை உருவாக்குகிறது. உன்னை சுற்றி உள்ளவர்களை நீ மகிழ்ச்சியாக வைத்திருக்க விரும்பினால் முதலில் நீ மகிழ்ச்சியாக இரு. உன்னிடம் இல்லாத ஒன்றை நீ பிறருக்கு கொடுக்க முடியாது. தோல்விகளால் அடிபட்டால் உடனே எழுந்துவிடு. இல்லை என்றால் இந்த உலகம் உன்னை புதைத்துவிடும்.
கண்ணாடி மேல் கல்லை போட்டாலும் சரி, கல்லின் மேல் கண்ணாடியை போட்டாலும் சரி, இழப்பு கண்ணாடிக்குத்தான். அதுபோல மனித வாழ்க்கையும் கண்ணாடி போலத்தான். அதில் இடர்பாடுகள் கல்லை போல். வாழ்வை கவனமாக வாழுங்கள், வாழ்வு சிறந்து விளங்கும். மலையை பார்த்து மலைத்து விடாதே. மலை மீது ஏறினால் அதுவும் உன் காலடியில். உங்களுக்கு மதிப்பு இல்லை என்று நீங்கள் உணரும் இடங்களில் மௌனமாக இருக்க பழகுங்கள். காலப்போக்கில் உங்கள் மௌனம் உங்களுக்கான மதிப்பை அங்கே ஈட்டித் தரும். பணம் இருந்தால் நீங்களா என ஆச்சரியமாக கேட்பதும், அதுவே பணம் இல்லாமல் இருந்தால் ஓ நீயா என கேவலமாக பார்ப்பதும் தான் உலகம். இரத்தத்தினால் பிணைக்கப்பட்ட உறவுகளையும் பிரிக்கக்கூடிய வல்லமை கொண்ட ஒரே ஆயுதம் பணம். என்னதான் பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லைன்னு நாம வெளியே சொன்னாலும், பணம் மட்டும்தான் வாழ்க்கையை நிர்ணயம் செய்து விடுகிறது. சில சமயங்களில் சோகம் என்பது கண்ணீரில் மட்டும் மறைந்திருக்காது, வாய்விட்டு சிரிக்கும் பலரின் பொய்யான சிரிப்பிலும் மறைந்திருக்கும். மௌனத்தில் உள்ள வார்த்தைகளையும் கோபத்தில் உள்ள அன்பையும் யாரால் உணர முடிகிறதோ அவர்களே நமக்கு கிடைத்த உன்னதமான உறவு. அடுத்த நொடியில் நிச்சயமில்லாத வாழ்வில் ஏதோ ஒரு உறவின் அன்பான வார்த்தைக்காகவும், ஒரு சிறு புன்னகைக்காகவும், ஒரு சில ஆறுதலுக்காகவும் தான் காத்திருக்கிறது மனித வாழ்வு. அன்பாய் சில வார்த்தைகளை விதையுங்கள். அது உங்கள் வாழ்க்கையில் அன்பான உறவுகளை கொண்டு வந்து சேர்க்கும். சேர்ந்து நின்றால் ஒற்றுமை வளரும், துணிந்து நின்றால் வலிமை வளரும். அன்பை பகிர்ந்தால் உறவுகள் வளரும், வலிமைகளை மறந்தால் ஆனந்தம் வளரும். வேலையும் பணமும் இல்லை என்றால் சரியானதை சொன்னாலும் செய்தாலும் அது தவறாகவே எடுத்துக்கொள்ளப்படும். என்ன உலகமடா இது! பணம் நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கலாம், ஆனால் வறுமை நம்மிடம் இருந்து பறித்த சிலவற்றை பணத்தால் திரும்பி தரவே முடியாது. சேமித்த பணம் வறுமையில் பயனளிக்கும், சேர்த்து வைத்த புண்ணியம் மறுமையிலும் துணை நிற்கும். பணம் உலகத்தை கவரும், அழகு உள்ளத்தை கவரும், வார்த்தைகள் மனிதரை கவரும், இரக்கம் நிறைந்த ஒரு செய்கை கடவுளையே கவரும். நமக்கு ஒருவரிடம் எவ்வளவு உரிமை உள்ளது என்று அவர்கள்தான் தீர்மானிக்க வேண்டும். நாமே தீர்மானித்து விட்டால் பிறகு அவமானங்களும் இழப்புகளும் மட்டுமே மிஞ்சும். பிறர் செயல்களில் குறைகளை மட்டுமே காணாதீர்கள். மற்றவர்களின் குறைகளை மட்டுமே கண்டுபிடிப்பவன் தனக்குத்தானே குளிப்பறித்துக் கொள்கிறான். விலைமதிப்பற்ற செல்வம் அறிவு, பலமான ஆயுதம் பொறுமை, மிக சிறந்த பாதுகாப்பு உண்மை, அற்புதமான மருந்து புன்னகை. நீங்கள் ஆசைப்படும் வாழ்க்கையை உங்கள் இஷ்டம் போல் வாழ்ந்து விடுங்கள். ஏனென்றால் பிறர் சொல்வதை கேட்டு உங்கள் ஆசைகளை அடமானம் வைத்து விடாதே. உன் வாழ்வில் நீ துளைத்த ஆசைகளை திரும்பவும் மீட்க முடியாது. முகங்களை கண்டு அன்பு காட்ட வேண்டாம், மனதினை கண்டு அன்பு காட்டுங்கள். முகத்தின் அழகு மாறிடக்கூடியது, மனதின் அழகு மாறுவதில்லை. மகிழ்ச்சி, நம்பிக்கை, வெற்றி மற்றும் அன்பின் விதைகளை நடவு செய்யுங்கள். இவை அனைத்தும் உங்களிடத்தில் ஏராளமாக திரும்பி வரும். இது இயற்கையின் விதி. நிரந்தரமாக இன்பம் துன்பம் அடைந்தவர்கள் இல்லை. ஒரு கட்டம் வரவு, ஒரு கட்டம் செலவு, ஒரு கட்டம் இன்பம், மறுகட்டம் துன்பம். இதுதான் இயற்கை என்பதை உணர்ந்து கொண்டு மகிழ்ச்சியாய் புன்னகையுடன் நகர்ந்து செல்வோம். சில துன்பங்களுக்கு நாமேதான் வழியமைத்துக் கொள்கிறோம். அதை உணர்ந்தால் உன்னை நீ மாற்றிக்கொள். அதை நினைத்து புலம்ப தேவையில்லை. கவலைகள் வந்து கொண்டுதான் இருக்கும். அதனை நிரந்தரமாக்குவதும் தற்காலிகமாக்குவதும் உன்னிடம்தான் உள்ளது. நிரந்தரமாக்கினால் நீ நோயாளி, தற்காலிகமாக்கினால் நீ புத்திசாலி. நேசித்தலின் வெளிப்பாடு வார்த்தைகளாகத்தான் இருக்க வேண்டும் என்பதில்லை. அது ஒரு புன்னகையாக இருக்கலாம், அது ஒரு பார்வையாக இருக்கலாம். இவை யாவும் இல்லையெனில் அது ஒரு மௌனமாகவும் இருக்கலாம். பொறுமை, விட்டு கொடுத்தல் இரண்டும் மிக முக்கியம் மனித வாழ்வில். ஆனால் இவை இரண்டிற்கும் எல்லைகள் உண்டு. அன்புக்கு மட்டும் என்றும் எல்லையும் இல்லை, எதிரியும் இல்லை. தோல்வி கண்டு துவண்டு விடாதே. தோல்வி என்பது இயற்கைதான். 1000 தோல்விகளை தன் வாழ்க்கையில் ஒருவன் தாங்கும் பட்சத்தில் அதுவே அவனுக்கு வெற்றிதான். எதையாவது ரொம்ப ஆசைப்படும் போது அதை இப்போது வைத்திருக்கிறவர்கள் சந்தோஷமாகத்தான் இருக்கிறாரா என்று நிச்சயப்படுத்திக் கொள்ளுங்கள். அதிகம் கோபப்படுபவனை சோதித்து பாருங்கள். அவன் மிகுந்த நேர்மையோடு யாரையும் ஏமாற்றாமல் வாழ்ந்து கொண்டிருப்பான். அவன் மற்றவர்களால் ஏமாற்றப்படும் போது பொறுக்க முடியாமல் பொங்கி எழுவான். இன்னொருவரின் வேதனை வழியாக எவரும் நல்வாழ்வை அடைய முடியாது. தற்காலிகமாக பலன் இருந்தாலும் அதற்கான விலையை தருவீர்கள். நல்லவை முதலில் நரகமாக தோன்றும், முடிவில் சொர்க்கமாகும். தீயவை முதலில் சொர்க்கமாக தோன்றும், முடிவில் நரகமாகிவிடும்.
நீ ஒதுக்கப்படும் சபைகளில் நிமிர்ந்து நில். நீ புகழப்படும் சபைகளில் அடக்கமாய் நில். நீ விமர்சிக்கப்படும் இடங்களில் கோபமாக இரு. நீ நேசிக்கப்படும் இடங்களில் அன்புடன் இரு. நீ ஜெயிக்கும் தருவாயில் வேகமாக இரு. நீ ஜெயித்த பிறகே அதிவேகமாகு. அவமானங்களால் மட்டுமே வாழ்க்கையில் அதிக தெளிவு கிடைக்கிறது. சிலரை புரிந்து கொள்ளவும் முடிகிறது. தோல்வி என்பது அவமானம் அல்ல, வெற்றி என்பது மகுடம் அல்ல. இவ்விரண்டும் வாழ்க்கையை புரிய வைக்கும் பாடங்கள். நான் ஏமாளியாக இருப்பது எனக்கு அவமானம் இல்லை. நான் ஏமாற்றப்பட்டாலும் பிறரை ஏமாற்றாமல் இருப்பது எனக்கு பெருமையே. நம்மை யார் என்று நமக்கே தெரியப்படுத்த தேவைப்படும் ஒரு ஆயுதம்தான் அவமானம். உரிமை உண்டு என எண்ணினாலும் நமக்கு மரியாதை இல்லை என தெரியும் போது ஒதுங்கி இருப்பதே நல்லது. ஏமாந்து விட்டோம் என தலைகுனியாதே. எவனையும் ஏமாற்றி பிழைக்கும் பழக்கம் எனக்கில்லை என்று கர்வம் கொள். தலை நிமிர்ந்து நில், துணிந்து ஓடு. கடவுளுக்கு பயப்பட தேவையில்லை, கர்ம வினைகளுக்கு பயப்படுங்கள். ஏனெனில் கடவுள் மன்னிப்பார். கர்ம வினைகள் திரும்பி வந்தே தீரும். எப்போதும் கடினமான பாதையை தேர்ந்தெடுங்கள். அந்த பாதையில்தான் போட்டிகள், பொறாமைகள் இருக்காது. வெற்றியை மிக விரைவில் சென்று அடையலாம். சில சிறந்த தருணங்களுக்காக காத்திருக்கும் பொழுதுகளில் பல சிறந்த வாய்ப்புகள் நம்மை கடந்து சென்றுவிடும். வெற்றி என்பது நிரந்தரமில்லை. இன்று நம் கையில் இருக்கும், நாளை இன்னொருவர் கையில். வாய்ப்பு மட்டும்தான் நிரந்தரம். வாய்ப்பை இழந்தோர் வருத்தப்படுகிறார்கள். வாய்ப்பை பெறாதோர் போராடுகிறார்கள். வாய்ப்பை உருவாக்குவோர் வெற்றி பெறுகிறார்கள். முயற்சி திருவினையாக்கும்.